இன்னைக்கு பச்சை புளி ரசம் வைக்கலான்ட்டு அதுக்கு உண்டான தேவையான பொருள் எல்லாம் பாருங்க. பச்சை புளி ரசம் இதுக்கு பேரு. பாருங்க, தக்காளி 2 தக்காளி அதை போட்டுக்கலாம். அப்புறம் புளிங்க, புளி இதையும் போட்டுக்கோணுங்க. எல்லாம் போட்டு தான் பிணையணும். அப்புறம் சீரகம், மிளகு எல்லாம் ஒரு சின்ன இதுதான், டீ ஸ்பூன் தான். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு இது தட்டிக்கணுங்க. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கணும். இதெல்லாம் கல்லில் தட்டி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். இதுதாங்க பச்சை புளி ரசம்ன்ட்டு. இது மட்டனு சிக்கனு சாப்பிட்டா இந்த ரசம் சாப்பிட்டாவே நல்லா ஜீரணம் ஆகும். இது தாளிக்கிறது கிடையாதுங்க, எல்லாமே பச்சையாக போட்டு பிணைஞ்சிக்கணும். சரிங்க, காட்டுறேன். சீரகம், மிளகு எல்லாத்தையுமே தட்டிக்கலாம். மல்லித்தலையெல்லாம் வேணால் இப்படியே போட்டுக்கலாங்க. சீரகம், மிளகு, பச்சை வெங்காயம், பூண்டு எல்லாமே தட்டிக்கிறது தான். கருவேப்பிலையும் போட்டு தட்டிக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிருப்பாங்க. வெளியே எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா உரப்பறைக்கெல்லாம் வெளில வந்துட்டு அவசரத்துக்கு வீட்டுக்குள்ள சீக்கிரமா செஞ்சிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் இப்படி தட்டி எடுத்துக்கணும். இது குருமிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, பச்சை வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு தட்டியிருக்கிறேன். மல்லித்தலை மட்டும் இங்கே போட்டிருக்குறேங்க. இது எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு அப்புறம் தண்ணி ஊற்றினா ரசம் ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா தட்டி போட்டுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, புளி இவ்வளோ பெருசுங்க, பச்சை வெங்காயம் 4, பூண்டு ஒரு 4 சின்ன பல், அப்புறம் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சிடுறதுங்க. நல்லா பிணைஞ்சி உப்பும் போட்டுட்டேன். இதில் தேவையான அளவு ஒரு 5-6 டம்ளர் வைக்கலாங்க. இது பாருங்க, இதை இப்படி எல்லாம் ஒன்றா போட்டு வச்சிடுறதுங்க. இதெல்லாம் பச்சை ரசம்னு சொல்கிறது, பச்சை புளி ரசம். மட்டன் சிக்கனெல்லாம் சாப்பிட்ட அன்னைக்கு நல்லா இந்த ரசம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஜீரணம் ஆகும். இது கோபி பக்கம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த ரசம். சின்ன பொண்ணு இருந்தப்ப ஈரோட்டில் நாங்கள் போன செய்வோங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். அங்கே டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே இதை செஞ்சிடலாம். அந்த மாதிரி அவசர ரசம்தான். எல்லாம் கையில் தான் பிணையணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சீரகம், மிளகு எல்லாம் போடுறதாங்க. ஆனால் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது இல்லை. மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே போடுறோம். பச்சை மிளகா 2. ஆனால் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே அவசரமாக செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ரசம் பிடிக்குங்க. இப்போல்லாம் போட்டாச்சுங்க, எல்லாமே போட்டாச்சுங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க, 2-3 டம்ளர். நான் போட்ட தக்காளிக்கு புளிக்கு எல்லாம் ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் ரசம் வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே ஊற்றி சாப்பிட்றதா. இது பச்சை புளி ரசம்னு சொல்கிறது. இது கோபி ஏரியாவிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. பாருங்க, ரசம் பாருங்க, அதை எப்படி இருந்து பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. தக்காளி 2 எல்லாம் போட்டுக்குங்க. நான் சொன்னேன்லங்க, எல்லாமே போட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா போட்டு கல்லில் தட்டி நல்லா கையில் பிணைஞ்சு விட்ருங்க. 2 தக்காளி தான் போட்டேன். கொஞ்சம் இவ்வளோ பெருசு புளி, பச்சை வெங்காயம் 4, பூண்டு 4 சின்ன பல்,
அப்புறம் பச்சை மிளகா எல்லாமே போடுறதாங்க, தாளிக்கிறது இல்லை. அதுதான் பச்சை புளி ரசம் பேருங்க இதுக்கு.